அப்பா இந்த ஐஸ் க்யூப் வச்சு முகத்தில் பூசி மசாஜ் பண்ணாதான் ஏன் நல்லா இருக்குது. நல்லா குளு குளுன்னு இருக்குது முகம்லாம். இந்த மாதிரியெல்லாம் பண்ணாக்கா முகத்தில் வந்து உப்பி இருக்கிறதெல்லாம் கண்ணெல்லாம் சின்னதாகிடுவாமே, அப்புறம் முகம்லாம் பளபளன்னு இருக்கும்னு சொல்லிட்டு நானும் கேள்விப்பட்டிருக்கேனே. ஹாய் கைஸ், வெல்கம் டு தியாஸ் சேனலுக்கு. ஸோ நீங்கள் உங்கள் முகத்துக்கு ஐஸ் க்யூப் வந்துட்டு இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறீங்களா போச்சிங்க, அப்போ கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேமேஜ் பண்ணியிருப்பீங்க. அதை பற்றி முழு வீடியோ வந்து நான் இதில் போடுறேன், ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எப்போவுமே நம்ம ஐஸ் க்யூப் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முகத்தில் வந்துட்டு நீங்கள் மசாஜ் கொடுக்கணுங்க. ஸோ டைரெக்டாக ஃபேஸில் வந்து நீங்கள் ஐஸ் க்யூப் வந்துட்டு வைக்கவே கூடாது, வச்சு மசாஜே பண்ணக்கூடாது. என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ எப்படி நம்ம அதிகமான சூட்டில் அதிகமான ஹீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்கின்னு வந்துட்டு எப்படி பர்ன் ஆகுமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா ஹை லெவலில் இருக்கிற ஐஸ் வந்து பார்த்திங்கனாக்கா முகத்தில் வந்து படும்போது அந்த ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் வந்து ஆகும். உங்கள் ஸ்கின்னு வந்து பார்த்திங்கனாக்கா பர்ன் ஆகும். அதே வந்துட்டு ரெட்டிஷ் வந்து ஆகும், சென்சிட்டிவ் ஸ்கின்னாக வந்துட்டு மாறுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு காட்டன் பேட் வந்துட்டு இப்போ வந்து கிடைக்கும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ட் பேட் வந்துட்டு இல்லைன்னா ஒரு காட்டன் பேட் சின்னதாக வந்துட்டு இருக்கும் இல்லையா. ஸோ இந்த பேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணியை வந்துட்டு நிரப்பிட்டு ஃப்ரீசரில் வந்துட்டு ஒரு 2 hours வந்து வச்சுட்டு யூஸ் பண்ணுங்க. ஸோ இதில் என்னென்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கனாக்கா மெயினாக வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் வந்துட்டு ஆகாதுங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா இடத்துலையுமே வந்து வச்சு நீங்கள் வந்து மசாஜ் பண்ணலாம். ஒரு 10 to 15 minutes நீங்கள் கொடுக்கலாம் தாராளமாக. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு டியூரபிலிட்டி வந்துட்டு வரும். ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா டேமேஜும் ஆகும் ஸ்கின்னு. பட் இது வந்து டேமேஜ் வந்துட்டு ஆகாது, உங்களுக்கு டியூரபிலிட்டி வந்துட்டு நிறையா வரும். ஸோ இதில் இன்னும் டிப்ஸ் என்னன்னாக்கா, இப்போ பசங்களுக்காக பார்த்திங்கனாக்கா வேக்சின் வந்து போட்டிருக்கோம் இல்லை. ஸோ அப்போ வந்து ஐஸ் கட்டி வந்துட்டு துணியை சுற்றி வந்துட்டு வைக்குவோம். ஸோ அதை விட இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து பசங்க வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது பர்சனலாக வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இது மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இது மாதிரி எதனா ஸ்கின் கேரை வந்துட்டு நீங்கள் எதனா இன்ஃபர்மேஷன் வந்து தேவைப்படுதுனாக்கா நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். அந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் வந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் வந்துட்டு பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பெயின் தொல்லையில் வந்துட்டு எதனா நீங்கள் சஃபர் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் பசங்கனாக்கா, நான் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்லைனில் வந்துட்டு நான் பெயினை வந்துட்டு எப்படி ஈஸியாக வந்துட்டு மூக்கு வீக்கிறதுக்கு சொல்லி நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன்.